இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 11, 2025 11/3/2025 தமிழ் குரோதி வருடம் மாசி மாதம் 27ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. ஆயில்யம் நட்சத்திரம். வளர்பிறை துவாதசி திதி காலை 8:16 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி. சித்த யோகம். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று பிரதோஷம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன். இன்றைய ராசி பலன். மேஷராசி. ராசிநாதன் 3ஆம் இடத்துல சனியின் நட்சத்திர சாரத்தில் டிராவல் பண்ணுறாரு. அதனால் வேலை மாற்றம் போன்ற விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். சில விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் வருது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. அதாவது வேலை விஷயம், உங்களுடைய எதிரிகளிடமிருந்து வர வேண்டிய பண விஷயத்திலலாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு இடமாற்றம், சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வளர்பிறை சந்திரன் 4ஆம் இடத்துல, அதனால் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை. ஆனால் சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது சொந்தமாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, இல்லை வீட்டை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று சற்று முன்னுக்கு பின் முரணான யோசனைகள் தோன்றுவதன் மூலமாக தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய வீடு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பராமரிப்பு செலவுகள் அல்லது உங்களுடைய வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். மொத்தத்தில் இன்றைக்கு பண விரயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் சில நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுவும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். உங்களுக்கு வழக்கிலேருந்து வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏற்கனவே செஞ்சிட்ருக்கிற வேலையிலேருந்து ஒரு புதிய வேலையை தேடி போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்படி நீங்கள் எப்போவோ ட்ரை பண்ண ஒரு விஷயத்துக்கு இப்பொழுது நற்பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் சிறு மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. தந்தை வழி உறவினர்கள் அல்லது தந்தையுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். இளைய சகோதர சகோதரிகளின் பிடிவாத குணம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்று முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. வேலை விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஷப ராசி. வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மனதிற்கு பிடித்த நபர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உடன் பணியாற்றுபவர்களின் ஒத்துழைப்பும் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு தங்க நகைகள், வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கும் யோகம் ஏற்படும். இன்று உங்களுக்கு பண வருமானம், வியாபாரத்தில் முன்னேற்றம், குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகுதல், உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகுதல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக மேலதிகாரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். மனஸ்தாபத்தை களைவதன் மூலமாக உங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நட்பு ரீதியாக சில தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்தியோக விஷயத்தில் பாதிப்பு இல்லை. உத்தியோகத்தில் நீங்கள் செஞ்ச செயலுக்கு ஒரு அங்கீகாரம், அப்ரிசியேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய தன லாபத்தில் இருந்த தடைகள் விலகும். 5ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால உங்களுடைய உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும் தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளில் விரயம் அதிகரிக்கும். அதே சமயம் வார்த்தைகளில் விரயம் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய வியாபாரத்தில் சிறு தடுமாற்றம். குறிப்பாக உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்க அல்லது உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட கொஞ்சம் முன்கோபத்தை காமிச்சிங்கன்னா, மூஞ்சியை காமிச்சு பேசினீங்கன்னா தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
மிதுன ராசி, வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தும். குடும்பத்தில் நிறைய வார்த்தை விரயங்கள் இருக்குது, நிறையா பேசுவீங்க. ஆனால் இதனால் உங்களுக்கு குடும்பத்தில் லாபக்ஷேம கணக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. லாபக்ஷேம கணக்கு பார்க்கறதுனால குடும்பத்தினரின் அதிருப்திக்கு ஆளானாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் இன்று அதிகமான உழைப்பின் காரணமாக நட்பு வட்டத்தின் பாராட்டுதலை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது பூமி தொடர்பான விஷயத்தில் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கஸ்டமர்கிட்டையோ அல்லது உங்களுடைய சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்டையோ கொஞ்சம் விதண்டாவாதம் பண்ணுவீங்க. இதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நிறைய வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய செல்ஃப் பொசிஷனை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால எந்த விதமான கெடுதலும் கிடையாது. ஆனால் கோபத்தை மட்டும் படபடப்பை மட்டும் குறைச்சிக்கோங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் நேர்மை இருக்கும், அதனால் கோபம் வரலாம். ஆனால் கோபத்தை இன்றைக்கி காமிச்சிங்கன்னா காரியம் ஏற்படுவதில் நடைமுறைப்படுத்துவதில் தாமதம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வேலையில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளினால் வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எதிரிகளுடைய பங்களிப்பு இருக்கிறதுனால, குடும்பத்தில் 3ஆம் நபர் தலையீடு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவர்களிடம் உங்களுடைய கோபமான முகத்தை காட்டுவதன் மூலமாக இன்று அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். கடக ராசி, ராசிநாதன் ஆட்சி பலத்தோட ராசியில் இருக்கார். மன தெளிவு ஏற்படும். அதுவும் வளர்பிறை சந்திரனாக இருக்கார். அதனால் உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடன் பணியாற்றுபவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதனால் உங்களுக்குள்ளே இருந்து வந்த மனஸ்தாபம் விலகும். எதிர்மறை பலன்களால் ஏற்பட்ட மனப்பிரிவுகள், குடும்பத்தில் ஏற்பட்ட பிரிவுகள்லாம் விலகிறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது. இன்னொரு 15-20 நாள் தான். உங்கள் வீட்டில் ஒரு நல்ல மாற்றம் இருக்குது. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரும் வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுடைய பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை மாறி தெளிவான சிந்தனையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட நட்பு பாராட்டுவீர்கள். அன்பு பாராட்டி இன்முகத்துடன் செயல்படுவீர்கள். இதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்த மன வேறுபாடுகளை களைவதற்குண்டான முயற்சிகளும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். நண்பர்களால் புதிய முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். வருமானத்தில் இருந்த தடைகள் அல்லது அரசாங்கத்தில் இருந்த தடைகள் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிராளிகளிடமிருந்து விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எதிராளிகள் இன்றைக்கி நிறையா பேசுவாங்க, நீங்களும் நிறையா பேசுவீங்க. ஆனால் நியாயமான வார்த்தையை பேசுவீங்க. உங்கள்கிட்ட உண்மை இருக்குது, அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா உண்மை பேசுகிறவங்களுக்கு என்றைக்குமே கொஞ்சம் முதல்ல தோல்வி வரும். அப்படிப்பட்ட ஒரு தோல்வியை சந்தித்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது. ஏன்னா மனத்தெளிவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்களை களையும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அலுவலக ரீதியாக உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள், இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகள் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட்டாலும் செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு அனாவசியமான செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். குறிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் விஷயம், உங்கள் கூட பார்ட்னராக இருக்கிறவங்க, உங்கள் கூட வேலை பண்ணுறவங்க, உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்க, இவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக இன்று உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சில இந்த பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை விட்டு பிரிந்து செல்வதற்கு முயற்சி எடுப்பாங்க. அதுக்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமாக நீங்கள் செய்யக்கூடிய உங்கள் கூட வேலை பண்ணுற அந்த இடத்துல, உங்கள் கூட வேலை பண்ணுறவங்க விஷயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம், செய்யக்கூடிய உதவியானது உங்களுக்கு செலவை ஏற்படுத்தும். அனாவசியமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுத்த முடிவை பற்றி நீங்கள் திருப்பி ரீஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க.
ஒரு முடிவு எடுத்தாச்சு, அதுக்கு உண்டான வார்த்தைகளையும் சொல்லியாச்சு. ஆனால் அதை பற்றி அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி வேண்டாத விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. இன்று வீண் எண்ண விரயங்கள் ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை சார்ந்த செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள், வாழ்க்கை துணை வாங்கின கடன் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய கடன் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பற்றி பெருசாக பாதிப்பு இல்லை, பட் இருந்தாலும் கடன் பிரச்சனை தான் ஜாஸ்தி இருக்குங்க. கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளுக்கு தர வேண்டிய பழைய பாக்கிகளை நீங்கள் தந்து செட்டில் பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு பண விரயம் ஏற்படும். அதே சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. அதனால் இன்று உங்களுக்கு வேண்டாத கடனை அதிகப்படுத்தி கொள்வதற்கும் உண்டான சூழ்நிலை இருக்குது. வண்டி வாகன வகையிலோ அல்லது வீட்டுக்கு தேவையான கன்சியூமர் குட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் போன்ற கன்சியூமர் குட்ஸ் சார்ந்த வகையிலோ இன்று உங்களுக்கு கடன் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பொறுத்திருந்து செயல்படுவது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் கடுமையான வாக்குவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்க, கூட ஒர்க் பண்ணுறவங்க புதுசாக இல்லாத ஒரு விஷயத்த சொல்கிறதுனால உங்கள் மேல் அதிகாரிகள்கிட்ட வாக்குவாதம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. இன்று வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். முன்கோபத்தை அதிகப்படுத்துவதன் மூலமாக அல்லது முன்கோபத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய கௌரவத்தையோ உடன்பிறப்புகளின் செயல்பாடுகளின் மூலமாகவோ உங்களுக்கு பண இழப்போ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசி, லாபஸ்தானத்தில் சந்திரன் சனியின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்தில் வருமான அதிகரிப்பு ஏற்படுவதன் மூலமாக தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக வியாபாரத்தை புதிய கோணத்தில் முயற்சி செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவது அல்லது வீடு மனை சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபாரத்தில் புதிய லாபத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். படிக்கின்ற குழந்தைகளுக்கு இன்று மேன்மைகள் ஏற்படும். இதுநாள் வரைக்கும் படிப்பில் இருந்த ஒரு மந்தத்தன்மை விலகி நட்புறவுகளிடமிருந்து விலகி இருந்து படிப்பில் ஆர்வத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதனால் பெற்றோரிடம் உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபத்தை களைவதற்கு முயற்சி எடுப்பீங்க. இன்று தாயாரின் சொல் பேச்சு கேட்டு நடந்தால் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வண்டி வாகன வகையில் மட்டுமல்லாமல் நிலம் சார்ந்த முதலீடுகள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அதே சமயம் அந்த நிலத்துக்கு தேவையான நீங்கள் வீடு வாங்குறீங்க, இல்லை நிலம் வாங்குறீங்க, ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா அதற்கு உண்டான கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு ஏற்படும். துலாம் ராசி, தசமஸ்தானத்தில் வளர்வரை சந்திரன் அலுவல் ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுக அதிகரிப்பு ஏற்படும். இன்றைக்கி வேலை இருந்தாலும் ஆஃபீஸில் ஒர்க் இருந்தாலும் நீங்கள் ரிலாக்ஸ்டாக செயல்படுவதன் மூலமாக உங்களுடைய காரியங்களில் எந்த தடையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. அலுவல் ரீதியாக முக்கிய பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கும். ஆனால் அதே சமயம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் சில சமயம் செலவுகளை கொடுக்கும். சில சமயம் உங்களை திடீர்னு நீங்களே ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்கு வெளியூர் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வீர்கள். என்று உங்களுக்கு அலுவல் ரீதியான அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுக அனுபவங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். தாயார் மூலமான ஆலோசனைகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் உடம்புல ஏதாவது சிக்கல் இருக்குது, மருத்துவ ரீதியான உதவி தேவைப்படுதுன்னா அதெல்லாம் இனிமேல் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். அலைச்சல் இருந்தாலும் அது சந்தோஷ சுக அனுபவத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரம் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
விருச்சிக ராசி. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருப்பது உங்களுடைய குழந்தைகள் பற்றிய கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் இன்று அதிகப்படியான முனைப்புடன் செயல்படுவதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு பொறுப்பை உங்கள் நண்பர்கிட்ட கொடுத்துருப்பீங்க, அந்த நண்பர் செய்யாத ஒரு காரணத்தினால நீங்கள் அதை எடுத்து செய்கிறதுனால உங்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கும். ஒரு வேலையை இரு வேலையாக செய்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் கூட உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வருமான அதிகரிப்பு, வழக்குகளில் வெற்றி, உத்தியோக மேன்மை, இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுடைய வேலை விஷயமாகவோ அல்லது உங்களுடைய கடந்த கால முதலீடுகள் காரணமாகவோ அல்லது உங்களுடைய குடும்பத்தினரின் தேவைகளுக்காகவோ இன்று வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு வெற்றியை தரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள் கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அதிக முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் முதலீடுகளுக்கு தேவையான கடன் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இன்று படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். படிக்கின்ற குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி தெளிவான சிந்தனை ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் அரசாங்க குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதுவும் சந்திரன் புதனின் நட்சத்திர சாரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு. புதன் 4ஆம் இடத்துல நீச்ச பங்கமாகி இருக்காரு. உங்கள் வேலை பண்ணுற இடத்துலையோ இல்லை உங்கள் வீட்டு வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட விஷயத்தையோ உங்கள் மனைவி விஷயத்துலையோ நீங்கள் எந்த ஒரு டெசிஷனும் எடுத்துடாதீங்க. இன்றைக்கி நீங்கள் எந்த டெசிஷன் எடுத்தாலும் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக தான் அவங்க செயல்படுவாங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் உங்கள் நண்பர்களுக்காக ஏதாவது அட்வைஸ் பண்ணலாம் இல்லை நண்பர்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலான்னு போனீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை கொடுத்து அன்வான்டாக ஆர்குமெண்ட்டை கிரியேட் பண்ணும். பண விஷயத்தில் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் வாழ்க்கை துணை உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய கணவர், நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவி விஷயத்தில் நீங்கள் ஏதாவது முடிவு எடுக்க போக அது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதுவும் குறிப்பாக வார்த்தை போரை ஏற்படுத்தும். குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். பிடிவாத குணத்துடன் செயல்படுவதன் மூலமாக மன நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை துணை அல்லது கடந்த கால நண்பர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் மனசில் ஒரு விதமான கோபம் வன்மம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. கடந்த காலத்தில் நீங்கள் யாருக்காவது உதவி செஞ்சுருந்தீங்கன்னா அவர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி புலம்பக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தடுமாற்றங்கள் நிறைந்த சஞ்சலமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயமாக எதிரிகளுடைய செயல்பாடுகளில் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். எந்த ஒரு விஷயத்துலையும் சரி உங்களால் கான்கிரீட்டாக ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது. அதுவும் நீங்கள் ஏதாவது ஒரு டெசிசிவ் பவரில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுடைய டெசிசிவ் பவர் இன்னைக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் அல்லது மேல் அதிகாரிகளின் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் பேசுறது தப்பான விஷயம். அதனால் இன்னைக்கு பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்கள் மேல் அதிகாரிகள் உங்களை திட்டுறாங்கன்னா காது கொடுத்து கேட்டுட்டு பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது. அதனால் நீங்கள் யாருக்கிட்டையாவது திட்டு வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். மனசில் ஒரு விதமான பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சக பணியாளர்களின் தேவைகளையும் உங்களால் பூர்த்தி பண்ண முடியாது. வாழ்க்கை துணை சம்பந்தமாகவும் இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகர ராசி. சப்தமஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் குறிப்பாக அவருடைய வேலை விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். அவர் ஒரு முக்கியமான முடிவெடுத்து அதை செயல்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கும் அவருக்கும் நல்ல வளர்ச்சி அமையக்கூடிய வாய்ப்பும் நல்ல வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது.
ஆனால் இன்றைக்கி அவசரப்பட்டு பேசிடாதீங்க. ஏன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலோ இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணையின் தவறுகளை சுட்டி காட்டும் விஷயத்திலோ அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அது மேலும் சங்கடத்தை ஏற்படுத்தும். இதுக்கு உங்கள் பேரில் ஒரு வன்மத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இருக்காது, அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை சார்ந்த விஷயங்களில் மனஸ்தாபம் அதிகரிக்கும், அல்லது தந்தை வழி உறவினர்கள் கூட தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் சில பேர்த்துக்கு பொறுக்காது, அந்த சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி சில விஷயத்தை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த மன வலிகள் விலகும், மனஸ்தாபங்கள் விலகும். இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால ஒருமித்த கருத்தோடு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். இது குடும்ப வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. நண்பர்களிடம் கடன் கேட்டால் கிடைக்கும், நண்பர்களுக்கு கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் திரும்பி வரும். இப்படி ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால சந்தோஷமாக இருப்பீங்க. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களாக உங்களுடைய ஆரோக்கியம், உடல் சோர்வு போன்ற விஷயங்களால் தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு அல்லது மந்தத்தன்மையுடன் செயல்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இன்று மாற்றங்கள் நிகழக்கூடிய தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கும்ப ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களுடைய வியாபார விஷயத்துக்காக நீங்கள் சில சமயம் கடன் வாங்கும் சூழ்நிலை இருக்குது. ஆனால் இதே சில சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்கள் கௌரவத்தை காப்பாற்றுற மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடக்கும். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி அவர்கள் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபார விஷயத்தில் புதிய மாற்றங்கள் வருமானத்தை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள் அல்லது தொழில் சார்ந்த வழக்குகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறும். சிலருக்கு வழக்கிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் வழக்குக்கான பண உதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் சரி நீங்களும் சரி பிடிவாத குணத்தோடு செயல்பட்டீங்கன்னா 2 பேருக்கு ஈகோ தான் இருக்குமே தவிர எந்த விதமான லாபமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. உங்களுடைய கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை சந்திக்கும். அதே சமயம் இன்று சில தேவையற்ற செலவுகளோ அல்லது நேர விரயமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டதுன்னா பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு சாதகமான நாள். ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் வருமானு கேட்டால் வராது. அதனால் சில சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. கடன் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய தேவைகளை குறைத்து கொள்வது நல்லது. உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கடனை வாங்கினா பிஸ்னஸ்க்கு மட்டும் செலவு பண்ணுங்கள். கடன் வாங்கி நண்பர்களுக்கோ இல்லை படாடோப செலவுகளை செய்வதற்கோ முயற்சி எடுத்தால் அது தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தும். நிலம் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நிலத்தில் போட்டிருந்தீங்கன்னா அது வளர்ச்சி அடையும். அப்படி இல்லை அப்படின்னா சிலருக்கு நிலத்தை அடமான வைத்தாவது சொந்த பணம் வாங்குவதற்கும் வாய்ப்பு ஏற்படும். மீன ராசி. இன்று உங்களுக்கு உடன்பிறப்புகளின் ஆதாயமான செயல்பாடுகள் வருமானத்தை தருவது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான பிரச்சனைகளை தவிர்க்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். கொடுத்த கடனை திருப்பி வாங்கிறதுக்கு உண்டான முயற்சியும் வெற்றியை தரும். நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. தசமஸ்தானாதிபதியான குரு 3ஆம் இடத்துல இருந்து கொண்டு லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய வகையிலும் இருக்குது. ஸோ அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள், உங்களுடைய வியாபார விஷயம், உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயம், இது 3ம் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில வியாபார நிமித்தமான சந்திப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் உதவி அல்லது வாழ்க்கை துணையின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும், மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது. கஸ்டமர்ஸ்னால இன்னைக்கு வருமானம் அதிகரிப்பேறும். கஸ்டமர்ஸ் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. உங்களுடைய பெருமிதம் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுனால இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உறவுகளின் காரணமாக வெளியூர் பிரயாணங்களோ நட்புகளின் தேவைகளுக்காக உங்களுடைய வேலையை நீங்கள் கெடுத்துக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இன்று எந்த ஒரு விஷயத்திலும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். இன்ஃபேக்ட் ரொம்ப நாள் கழித்து குழந்தைங்க உங்ககிட்ட சில உதவி கேட்பாங்க. அதை சாதகமாக பண்ணி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி, வாகன, வீடு, மனை போன்ற விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய யோகமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.